பொருள் புதிது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். காலநிலை மாற்ற உச்சி மாநாடு 29 அதிகரித்து வரும் கார்பன் உமிழ்வை தடுக்க என்ன தீர்வு, காலநிலை மாற்றத்திற்கு அதனுடைய தாக்கம் குறையுமா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிற சூழலில் நம்மோடு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தினுடைய சிறப்பு பேராசிரியர் முதுமுனைவர் திரு ஆர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அஜர்பைஜான் நாட்டில் கடந்த 11ஆம் தேதி தொடங்கியிருக்கு காலநிலை மாற்ற உச்சி மாநாடு. இந்த மாநாடுடைய தொடக்கம் என்ன சார்? என்ன நோக்கத்திற்காக இந்த மாநாடு இப்போ அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு? இந்த 24வது டிசம்பர் மாநாடுங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய மாநாடாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய இந்த முடிவில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட பேரிடர்கள் இந்த வருஷம் வந்திருக்கு. பெரிய பேரிடர்லாம் வந்திருக்கு. இந்த பேரிடர்கள்லாம் உலக ரீதியாக என்ன எதை வச்சு பார்க்குறீங்கன்னா, மூலக்கூறு எவ்வளவு கார்பன் உமிழ்வு இருக்கோ அதுக்கு இணையாக தான் இந்த பேரிடர்கள் வந்திருக்கு. அதனால் கார்பன் உமிழ்வு பூமி வெப்பத்திற்கு மாறானது அப்படிங்கிறது ஒரு சில எதிர் அரசியல் வளர்ந்த நாடுகள், யுஎஸ்ஏ மாதிரி பெரிய வளர்ந்த நாடுகளில் கொஞ்சம் ஒரு ஒவ்வாமை இருந்தாலும் கூட இது கார்பன் உமிழ்வாளங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆகவே இந்த கார்பன் உமிழ்வு 2024 உச்சி மாநாட்டில் எக்காரணம் முன்னிட்டு 1.5 டிகிரிக்கு வைக்கக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்ட 1.34 டிகிரி வந்துட்டோம். இன்னும் ஒரு 0.1 டிகிரி 0.2 அப்படிங்கும்போது இன்னும் வெப்பமயம் ஆகுதுன்னா பேரிடர் வேணும் உச்சக்கட்டத்துக்கு வந்துடுவோம். ஏற்கனவே AR6ங்கிற அந்த உலக அறிக்கை, AR 6வது அறிக்கையில் உலக இந்த நூற்றாண்டு பேரிடர்வை அதிகம் சந்திக்கும், அதுவும் ஆசியா கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டமும் அதிகமான பேரிடர்வை சந்திக்குங்கிற அளவுக்கு அறிக்கை இருக்குது. ஆகவே இந்த அறிக்கையின் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் உமிழ்வுக்கு காரணமான முக்கியமான 5 கண்ட்ரிகள், முதல் உங்களுக்கு சைனா இருக்குது, அடுத்து யுஎஸ்ஏ இருக்குது, இந்தியா இருக்குது, ரஷ்யா இருக்குது, ஜப்பான். இந்த 5 நாடுகளும் பயங்கர உமிழ்வு. இவங்க தான் உலகத்தினுடைய ஒரு 65% உமிழ்வு இருக்குது, கார்பன் டை உமிழ்வு. இன்னும் சில நாடுகள் ஒரு 11 நாடுகள் இருக்குது, ஜெர்மன், சுவிட்சர்லாண்டு போன்ற நாடுகள்லாம் 1% தான் அவங்க. நம்ம மட்டும்தான் அதிகமான 2% மேலே இப்போ யுஎஸ்ஏ வரலும் போய் அதிகமான சதவீதத்தில் உமிழ்வுகளை உண்டு பண்ணுறோம். இப்போ நீங்கள் சைனா 32%, வேர்ல்டில் 32% சைனாவே கக்குது. ஆகவே இந்த பயம்தான் உலகத்தில் உள்ள மற்ற 198 நாடுகளில் இந்த 5 நாடுகள் முக்கியமான நாடுகள், ஒரு 11 நாடுகள் கொஞ்சம் குறைந்தான எமிழ்வு, இதெல்லாம் போக மீதி நாடுகள்லாம் பயப்படுகின்றன. ஏன்னா வானிலைக்கு போய் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு மேலே போன பிற்பாடு அது பூமியினுடைய சொத்தாக மாறிடும். ஆகவே அது எந்த இடத்தையும் பூமியை தாக்கும். இந்த வருஷம் எந்த ஒரு உமிழ்வும் இல்லாத நாடுகளில் கூட பேரிடர்வு, நிலநடுக்கம், அதிகமான வெள்ளம், வறட்சி, அதனால் உலக நாடுகள் பயப்படுது. இப்போ இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் அத்தியாயம் நம்ம எரிசக்தியை குறைச்சா தான் அந்த 1.5 டிகிரிங்கிற வெப்பத்துக்கு கீழே நம்ம இருக்கலாம். இல்லைனா பேரிடர்வுகளே கண்டிப்பாக 100க்கு 100 ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேணும். அதனால் அந்த இதை குறைக்கணும். அதுக்கு குறைக்கணும்னா எரிசக்தி துறையில் நம்ம இன்னமும் முன்னாடி 2030க்குள் 35% குறைப்போங்கிற ஒரு உலகளாவிய அறிக்கை இருந்தது. எல்லாரும் கையெழுத்திட்டுருக்குறோம். நம்மளும் 2030க்குள் 35% மரபுசாரா எரிசக்திக்கு போகிறோம். சூரிய ஒளி, காற்றாலை, நீர்மின் சக்தி, இந்த மாதிரி உரிசக்திக்கு போயிடணும்னு நம்ம உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாடுகளும் கொடுத்துருக்காங்க. 35% கூட வேணாம், இன்னும் அதிகமாக வேணும், ரேப்பிடுங்கிறாங்க. ரேப்பிடாக இன்னமும் டீப் அண்ட் ரேப்பிடுங்கிறாங்க. இந்த மாநாட்டில் இன்னும் ஆழமாக போய் இன்னமும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்னென்ன வேகப்படுத்தணுமோ பண்ணணும், டீப்பாகவும் போகணும், ஆழம் இன்னும் உத்தியை கையாளணும், மேலே இன்னும் கொஞ்சம் ரேப்பிடாக இன்னமும் அதிவேகத்துக்கு நம்ம எரிசக்தியை குறைக்கணும். இல்லைன்னா அந்த 1.5 டிகிரி அல்லது 1.5 டிகிரிக்கு போயிட்டோம்னா உலகம் ஆபத்தினுடைய உச்சிக்கு போயிடும். எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வறட்சி, திடீர் வெள்ளம், திடீர் மின்னல் தாக்குதல், இடிமின்னல். அமெரிக்காவுடைய 2 புயல்கள் பார்த்தோம், அந்த இரண்டும் அமெரிக்கா பார்த்தும் இன்னும் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக அவங்க தங்களுடைய பிரஜைகள் அல்லது தங்களுடைய குடிமக்களை பாதுகாப்பது உச்சமானவர்கள். அவர்கள் வசதியும் வாழ்க்கையும் இருக்கணும். அங்கே இல்லைன்னா ஓட்டு வங்கி இருக்காது. அதனால் வசதி வாய்ப்பு அமெரிக்க மக்களுக்கு வேணுமே என்பது தான் அரசாங்கத்தினுடைய தன்மை. ஆகவே அவர்கள் உலகளாவிய மக்களோடு இன்னும் ஒன்றுபடவில்லை. இன்னமும் கொஞ்சம் இழுப்பறியில் தான் இருக்காங்க. இப்போ காலநிலை மாற்றம் சார்ந்த நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புவி வெப்பமயமாதல், அதை தொடர்ந்து காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் என்பது இது ஒரு நாட்டுக்குரிய பிரச்சனை இல்லை, ஒரு உலக நாடுகள் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. இதை தடுக்கணும்னா இந்த நிமிடத்திலே அதற்கான பணிகளை தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ
இப்போ இன்னைக்கு நடக்கிற காலநிலை உச்சி மாநாடு அஜர்பைஜான் நடக்கல அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கல, அதே போல் அமெரிக்காவுடைய அதிபர் பங்கேற்கல, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பெரிய நாடுகளுடைய சீனாவுடைய அதிபர் உள்ளிட்டோர்லாம் பங்கேற்கல. இல்லை வழக்கமாக தொடக்கத்தில் பங்கேற்க மாட்டாங்களா? இந்தியாவுடைய இணையமைச்சர் உள்ளிட்ட குழு வந்து ஒரு 19 பேர் கொண்ட குழு பங்கேற்க இருக்கிறாங்க. இப்போ இதற்கு பிறகு தலைவர்கள் செல்லவில்லை என்றால் அதற்கு முக்கியத்துவம் குறைவாக பார்க்கப்படுமா, அல்லது சென்றிருக்கிற பிரதிநிதிகள் என்ன பேசுவாங்க, என்ன ஒரு தீர்மானத்திற்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, அந்த பிரதிநிதித்துவம் நானும் 2006லேருந்து 9 கலந்துருக்கேன் குழுவில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எடுத்த உடனே வந்து அறிவியல் சார்ந்த ஒரு குழுக்கள் வந்து விவாதிக்கும். அப்போ வந்து கார்பன் 100க்கு 100 குறைக்கணுங்கிறதுல அறிவியல் வந்து முன்னேறி ரொம்ப நிற்கும். இரண்டாவது அதிகாரிகள் வர்க்கத்தில் இரண்டாவது கட்டம் ஒரு மேஜர் நடக்கும். அப்போ வந்து அதிகாரிகள் தன்மை இன்னும் கொஞ்சம் அது நீர்த்து போகும். அப்புறம் நாட்டினுடைய தலைவர்கள் வருவாங்க, பிரீமியர், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த உயர்நிலையில் உள்ள தலைவர்கள், பிரதமர், மந்திரி போன்றவர்கள் வந்து கலக்கும் பொழுது அப்புறம் பொருளாதாரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நீர்க்கும். எப்படி இருந்தாலும் கார்பன் விளைவை குறைக்கணுங்கிற உலக குறிக்கோளும் கட்டுப்பாடும் இன்றைக்கி ரொம்ப உயர்த்தியிருக்காங்க. ரொம்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள் 198 நாடுகளில் இந்த 5 நாடுகள் அதிகமாக இருக்கிறாங்க, இன்னொரு 14 நாடுகள் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறாங்க. அந்த 11-5 உங்களுக்கு 16 நாடுகளை தவிர மீதி பேரெல்லாம் அப்பாவிகள் தான் இல்லை. ஆக இவர்களெல்லாம் 108 நாடுகள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் இது வந்து உலக வானமண்டலத்துக்கு போனால் அது எல்லாத்தையும் தாக்கும். ஆகவே நம்ம ஒன்றுபடணும். ஒன்றுபடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி அல்லது வெளிப்படைத்தன்மை. இப்பொழுது வந்து வளரும் நாடுகளில் இன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லை. சட்ட இறுக்கம் இருந்தாலும் சட்டம் அவ்வப்போது அரசியல் ரீதியாகவோ இல்லை அதிகாரத்துவத்திலேயோ கொஞ்சம் தளர்த்துவாங்க. அந்த மாதிரி தளர்த்துதல் கூடாது. இப்போ ஆசியாவில் உள்ள நாடுகளில் அது அதிகமாக இருக்கும், சட்டம் இருக்கும் வடிவில், ஆனால் அதனுடைய தளர்ச்சி அங்கங்கே இருக்கும், அது வெளிப்படையான தன்மையில் இருக்காது. ஆக வெளிப்படைத்தன்மை அவசியம். இந்த மாநாடு, உச்ச மாநாடு அதிகமாக நிர்பந்திக்கும். அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷேர்டு ரெஸ்பான்ஸுங்கிறான், எல்லாரும் சேர்ந்து தான் பொறுப்பு, கூட்டு பொறுப்பு. அதனால் வந்து எரிசக்தி கூடின நாடுகள் இப்போ வந்து உங்களுக்கு ஜெர்மனியோ சுவிட்சர்லாண்ட்லாம் வரலாற்றில் அதிகமாக உமிழ்வை கொட்டினாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களாம் ஜெர்மனிலாம் வந்து இப்போ தங்களை நிர்வாகத்தின் மேலாண்மையில் உச்சத்துக்கு வந்து அவங்க இந்த எரிசக்தி லிஸ்ட்டில், ஆபத்து லிஸ்ட்டில் வரல. சைனா, யுஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இன்றைக்கு வந்து தலை குனிஞ்சு தான் மாநாட்டில் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான வெப்பத்தை கக்குற நாடுகள் நம்மலாம். அதனால் இவர்கள் வந்து உள்ளே மாநாட்டுக்கு போகும்பொழுது மற்ற நம்ம இந்தியராக பார்ப்பது வேறு, நான் வந்து ஒரு உலக நாட்டு பிரஜையாக பார்க்குறது ஒரு குற்ற உணர்வோடு தான் அங்கே பங்கேற்கிறோம். அதான் நீங்கள் சொன்ன அந்த குற்ற உணர்வு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். காரணம், நம்மளை குற்ற உணர்வுனா, நீங்கள் இப்போ தான் நம்ம பொருளாதாரத்தில் மேம்படுறோம், நமக்கு இவ்வளவு எரிசக்தியில் நம்ம 3வது இடத்துல இருந்தாலும் கூட நம்மளுடைய தனிநபருடைய உமிழ்தல்ங்கிறது ரொம்ப கம்மி, 1.8 டன்ஸ் தான் இப்போ இருக்குது. அதே டைமில் நீங்கள் அமெரிக்காவில் உள்ள ஒரு தனிநபர் வந்து 14.5 டன், 1.5 டன்ஸ் எங்கே இருக்குது, 14.5 டன் எங்கே இருக்குது. ஆக நம்ம வந்து 150 கோடி ஜனத்தொகை உள்ள நாடு. இதில் உள்ள அரசியலும் ஆட்சிகளும் இவர்களை மக்களை வைத்து தான். ஆக மக்கள் நலனை கருதும் பொழுது உமிழ்வுங்கிறது கட்டாயம். இந்த உமிழ்வில் இயற்கை சார்ந்த உமிழ்வுக்கு நம்ம உமிழ்வை குறைச்சிருந்தோம், இயற்கை சார்ந்து எப்படி போகணுங்கிறது உச்சி மாநாட்டில் தீவிரமாக விவாதிக்கிறாங்க. அதிகமான தொழில்நுட்பம், அதிகமான பொருளாதார உதவி எல்லாம் இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்கு வழங்கப்படும். அதே நேரத்தில் பாதிக்கப்படுகிற நாடுகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது. இந்த 5-6 நாடுகள் தான் அதிகமாக கார்பன் உமிழ்வு, அதனால் உலக வெப்பமயமாதல், அதனால் காலநிலை மாற்றம் தாக்கத்தில் தொடர்ச்சியாக பார்க்கணும். அப்படி இருக்கிற சூழலில் பின்தங்கிய அல்லது ஏழை நாடுகளுக்கு, பாதிக்கப்படுகிற நாடுகளுக்கு நிதி உதவி சார்ந்தும் கடந்த மாநாட்டிலையும் பேசினாங்க, இப்பயும் அதுக்கு சார்ந்த ஒரு முடிவு எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஏன் அந்த நிதி உதவி எதற்காக பயன்படுத்தப்படும், என்ன திட்டமிடல் இருக்காங்க? அதுதான் இப்போ அதிதீவிரம். இந்த மாநாட்டில் வந்து மீதி எஞ்சிய நாடுகள்லாம் லாஸ் அண்ட் டேமேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது எங்களுக்கு உண்டான தாக்கமும் அதனால் உண்ட பாதிப்பும், அது இழப்பீடு, பாதிப்பும் இழப்பீடுக்கும் நீங்கள் ஏற்றுக்கணும் உலக நாடுகள். இப்போ சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் உமிழ்வு கொட்டுறீங்க, ஆனால் நாங்களும் பாதிக்கப்படுறோம். ஒன்றுமே இல்லாத அப்பாவியான எனக்கும் தண்டனை போகிறேன், என் தண்டனைக்கு பரிகாரம் கொடுங்க. அதான் இந்த உச்சி மாநாட்டில் பயங்கரமாக எதிரொலிக்கும். லாஸ் அண்ட் டேமேஜஸ், இழப்பு, அதற்குண்டான பரிகாரம், இது வந்து பயங்கரமாக எதிரொலிக்கும். எல்லாரும் கூட்டு முயற்சி, நேர்மையானவை, எல்லாரும் நேர்மையான வெளிப்படையான என் கார்பன் உமிழ்வில் இவ்வளவு தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒத்து. அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த தடவை ஒவ்வொரு நாடும் முன்வாங்க, நீங்களே எப்படி குறைக்க போகிறீங்க, 2050க்குள் 40% எரிசக்தி துறையில் 2050க்குள் எல்லாரும் கட்டுப்பட்டு முடிக்க வேண்டும்
அப்படி தவறினால் நமக்கு இந்த 1.5 அல்லது 1.5 டிகிரி வெப்பத்துக்கு மேலே போச்சுன்னா எல்லோருக்கும் நம்ம குழி தோண்டுறோம், மொத்தத்துக்கு நம்ம குழி தோண்டி நம்மளை புதைச்சிக்கிறோம். அதான் மீனிங், கொலாசல் என்றுமாங்க. எல்லாரும் நம்ம குழி தோண்டி ரெடியாக நான் நாளைக்கு சாக போகிறேன்னு ஒவ்வொரு நாளாக குழியை நோண்டிக்கிட்டே இருக்கிற கதி தான் உலகம். அதை தவிர்க்கணுங்கிறதுல உலக நாடுகள் பயப்படுகின்றன. ஆகவே நம்ம இந்தியா வந்து ரொம்ப மிக சிறப்பான தன்மையில் எரிசக்தி துறையில் போனால் கூட இயற்கை பேரிடருக்கு இன்னும் நம்ம வந்து மேலாண்மை திட்டம் இன்னும் கூடுதலாக்கணும். அதே நேரத்தில் சார், இப்போ இன்றைக்கு உச்சி மாநாடு 29வது உச்சி மாநாடு நடக்குது, 28வது உச்சி மாநாடு துபாயில் நடைபெற்று நினைக்கிறேன். அந்த துபாயில் நடைபெற்ற மாநாட்டில் என்ன மாதிரி முடிவுகள் எடுத்தாங்க, அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கா சார்? துபாயும் அதுக்கு உங்களுக்கு துபாயிலையும் அதுக்கு முன்னாடி ஈஜிப்ட்லேயும் நடந்த மாநாடுலாம் வந்துங்க, இந்த பேரிடர்வினோட உச்சக்கட்டம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. இந்த சென்ற ஆண்டு வந்து பேரிடர் உச்சக்கட்டத்தை இன்னைக்கு நல்ல ஒவ்வொரு நாடும் வந்து உங்களுக்கு அவரவர்களும் கண்ணால் பார்க்குறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்குது பேரிடர். ஆக இந்த பேரிடர்வுக்கு வந்து இந்த 5 இல்லை இன்னொரு 10 நாள் எல்லாம் ஒரு 15 நாடுகளுக்குள்ளே உள்ள பாவங்கள் தான் இவ்வளவு உலக நாடுகள் பாதிக்குது. ஆகவே இவ்வளவுக்கும் பரிகாரத்தை தேடணும். அதுக்குண்டான எல்லாரும் உலக நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டில் ஒரு பேரிடர்வா உடனடியாக அதுக்குண்டான நிதி உதவியை கொடுக்கணும். அந்த நிதி உதவியை அதிகமாக இதில் பிரதிபலிக்கும். ஏன்னா கடந்த மாநாட்டிலே அதான் பேசினாங்க. இல்லைங்க, கடந்த மாநாட்டில் விட இப்போ தீவு நாடுகள் இருக்குது இல்லைங்களா, ஐலண்ட் கண்ட்ரிஸ்ன்னு பேர். அவங்களாம் ஒரு 30க்கு மேற்பட்ட ஐலண்ட், சின்ன சின்ன தீவுகள் இருக்குங்க. கரிபியன் ஐலண்ட் மாதிரி இருக்கிறது, மொரிஷியஸ், கரிபியன், இல்லை பப்பாகினியா, இந்த மாதிரி நியூ கினியா, இந்த மாதிரி பெரிய ஐலண்ட் தீவு நாடுகள் இருக்குன்னு. தீவு நாடுகளுக்கெல்லாம் வந்து இன்னமும் அவங்க ஜீரோவில் தான் இருக்காங்க எமிஷனில். ஆனால் அவங்களுக்கு தான் கடல் மட்டம் உயர்வுனால, வெப்பத்தினால கடல் மட்டம் உயர்வு, கடல் மட்டம் உயர்வுனால தீவுகளுக்கு தான் அபாயம். ஏற்கனவே தீவுகளில் நிறைய இடத்துல வந்து கடல் மட்டம் உள்ளே வந்து நீர் உள் வாங்கியிருக்கு. ஆக எங்களுக்கு வந்து நாங்கள் ஏன் ஒன்றுமே செய்யாத நாங்கள் இந்த பாவத்துக்கு போகணும். ஆகவே எங்களுக்கு பரிகாரம் கொடுங்கள், எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு பேரிடருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படிங்கிறதான் இன்றைக்கி உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் போரிடுகிற காலம். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ காலநிலை மாற்றத்தினால் இவ்வளவு தாக்கங்கள் ஏற்படுகிறது, பருவம் தவறிய மழை பொழிகிறது. இந்த பருவமழை நம்மளுக்கு தொடங்கியிருக்கு. இப்போ நம்ம மழை பெய்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வழக்கத்தை விட வடகிழக்கு பருவமழை 128% கூடுதலாக மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய காலநிலை மாற்றத்துக்கான சேவை மையம் ஒரு கணிப்பு என்னன்னா, இந்த 2024 தான் மிக அதிகமான ஒரு சூடான ஆண்டாக இருக்கும் அப்படின்லாம் கணிச்சிருக்காங்க. நாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதே சூழலில் அமெரிக்காவுடைய இப்போ அதிபராக வந்திருக்கிற டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றெல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இந்த சூழல் அதிபராக இருக்கிறதும் காலநிலை மாற்றம் சார்ந்து சிந்திக்கிற செயல்பாட்டாளர்கள் அல்லது நிபுணர்களுக்கு அவர்கள் பார்வையில் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. உங்கள் பதிலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கருத்தை பதிலை நாம் பெறுவோம் சார். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் குறையுமா என்கிற கேள்வி நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை காணத்தான் இந்த சிறப்பு நிகழ்வாக நம்மோடு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தினுடைய சிறப்பு பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சார், நான் முன்னாடியே இடைவெளிக்கு முன்பு ஒரு கேள்வியை வச்சேன். அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற ட்ரம்ப்புக்கு இதில் வந்து பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. இப்போ ஜோ பைடன் சில முயற்சிகள் முன்னெடுத்திருந்தால் கூட அதை வந்து அவர் தொடர்வாராங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு கிளைமேட் சேஞ்சஸுடைய எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜோ பைடன் என்ன முன்னெடுத்தார், இவர் வர்றதுனால ஏன் பின்னடைவுன்னு சொல்கிறாங்க? அதாவதுங்க, ஜோ பைடனுடைய பார்வை வந்து ஐக்கிய நாடுகளுடைய பார்வையோடு ஒற்றுமையோடு போயிருந்தது. அவர் கையெழுத்து இடலைன்னா கூட அவர்கள் பார்வை ஆமாம், கார்பன் உமிழ்வுடைய அதிகத்தன்மை இருக்குது, நம்ம ஒருத்தர் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பங்களிலையும் மக்களை பாதுகாக்கிறது நம்ம ஈடுபடுறதில் நம்ம சமமாக போகணுங்கிற ஒரு பார்வை இருந்தது. இவர்கள் வந்து அரசியல் காரணம். எப்படிங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு அதிபர் வந்து ஒரு பாதையும் அடுத்து வருகிற அதிபர் வேறு பாதைன்னு சொல்லுவது முடியும்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அரசியல். அவங்க அரசியலை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் தான். அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் முக்கியம். பொருளாதாரத்துக்கு அடுத்து அவர்களுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த 2 பார்வையில் தான் இருக்கும். அதில் இந்த புதிய அதிபருக்கு வந்து அந்த பார்வையை விட்டு இன்னும் அகலமாகணும். அவர் வந்து அந்த வைடனிங் லென்ஸ்பாங்க, அவருடைய பார்வையை இன்னும் அகலப்படுத்தணும். உலக நாடுகள் தான் நிர்பந்தப்படுத்தணும். ஏன்னா 2 புயலை எதிர்கொண்டிருக்காங்க அண்மையில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அந்த புயலுடைய தாக்கத்தை அவர்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் காலநிலை மாற்றம் சார்ந்த நிபுணர்கள் செயற்பட்டார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அச்சத்தை தான் தெரிவிக்கிறாங்களே. ஏன்
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரிடர்களில் வந்து உங்களுக்கு 2 இல்ல, 2க்கு மேல கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட பேரிடர்கள்லாம் அமெரிக்காவில் நடந்துருச்சு. பல மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல, மாநிலங்கள்ல. நான் சொல்றது இந்த ஆண்டுல சொல்றேன். இந்த ஆண்டுலயும் நெறைய நடந்திருக்கு. சின்ன இப்போ ஃப்ளாரிடால போன 2 வாரத்துக்கு முன்னாடி பயங்கர உச்சக்கட்ட புயல் எச்சரிக்கை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுல வந்து மேலாண்மை யுக்தி இருக்கு பாருங்க. அது 100%. 100% மேலாண்மை. கல்வி அறிவு படித்த மக்கள் வந்து உங்களுக்கு வானிலை அறிக்கை கிடைத்த உடனேயே தங்களை தயார்படுத்திக் கொள்வதில் மக்கள் முன்ன வருகிறார்கள். இந்த 150 கோடி ஜனத்தை உள்ள என்னுடைய நாட்டில் வறுமை பகுதி கூட. வறுமையாளர்களுக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தா கூட இன்னைக்கு வந்து போக்குவரத்துன்னு குறையலை. மக்கள் அன்றாடம் ஜீவனத்துக்கு இருக்கு இல்லைங்களா? அதனால் இந்த நாட்டுக்கு மேலாண்மை யுக்திங்கிறது வேற, அவங்க வளர்ந்த நாடுகளுக்கு மேலாண்மை யுக்தி வேற. அதனால் இது இன்னும் நம்ம மேலாண்மை யுக்திக்கு தான் நம்ம கையாள கூட போகணுமே ஒழிய பொருளாதார ரீதியில் வந்து அவங்களுக்கு மிஞ்சிய அளவு நம்ம போக முடியாது. நமது பொருளாதார சிந்தனைக்குள்ளே தான் நம்மளுடைய மேலாண்மை இருக்க முடியும். அதனால் அவர்களோடு நம்மளை ஒப்பிட முடியாது. இப்போ காலநிலை மாற்றம் சார்ந்து பேசுகிறப்ப பாரிஸ் ஒப்பந்தம் 2015 ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துடைய முக்கியத்துவம் என்ன சார்? அதை கூட அப்போ அமெரிக்க அதிபராக இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் இப்போ அந்த மாதிரி அவர் அதிபராக வந்திருக்கிறது தான் வந்து அந்த அச்சத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த 25 மாநாடுகள்லேயும் வந்து தோல்வியை தான் ஐக்கிய நாடுகள் சந்திச்சிருக்கு. பாரிஸில் வரும்பொழுது 1.5 டிகிரிங்கிறது கிட்ட வந்துருங்கிறத அங்கே முடிவு பண்ண அங்கே தான் வந்து பயத்தை அனுபவிக்கிறாங்க உலக நாடுகள். அப்போ எல்லாரும் கூடி ஐயா இந்த கிட்ட வந்துட்டோம் 1.5 டிகிரி, இதுக்கு மேலே நம்ம போனோம்னா ஆபத்து அப்படிங்கிற புள்ளி அங்கே தான் ஆரம்பமானது. அந்த புள்ளி ஆரம்பமான உடனே தான் எல்லாருக்கும் வந்து கமிட்டடு டார்கெட்னு கொடுத்தாங்க. அதாவது 2030க்குள் 35% உங்களுக்கு வந்து நான் ஃபாசில் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்திகளை குறைச்சிக்கணும், இது கட்டாயம் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டது. அது பிரகாரம் நம்ம இந்தியாவும் கட்டாயப்படுத்தப்பட்டு நம்மளும் 35% குறைக்க ரெடியாக இருக்கும் 30க்குள்ளே. நம்ம 40% இல்லை தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. தொழில்நுட்பம் அவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து பேரிடர்களுக்கு நம்மளால் இன்னைக்குள்ள பொருளாதார ரீதியில் நமக்கு பத்தாது. இந்த உச்சி மாநாட்டில் வந்து எவ்வளோதான் நிபுணர்களும் எல்லாரும் கலந்தால் உச்சி மாநாட்டில் கடைசியில் வந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மந்திரி கலந்து கொள்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா உச்சி மாநாட்டில் உலக நாடுகள் வந்து உலக தலைவர்கள் வந்து அதில் வந்து கலந்து கொள்ள விடில் அந்த நாட்டுக்கு தான் அசிங்கம். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டினோட உச்ச தலைவர் வந்து அங்கே வந்து கடைசி மாநாட்டு இன்னைக்கு கலந்து கொள்ளாவிடில் அது அந்த நாட்டுக்கு தான் அசிங்கம். இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இப்போ எரிசக்தி சார்ந்து நிறைய இப்போ கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. சூரிய மின்சக்தியாக இருக்கட்டும், இல்லை சிஎன்ஜி பயன்பாடு அதிகமாக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி கூட ஒரு புள்ளி விவரம் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் மட்டுமே 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட சிஎன்ஜி வாகனங்கள் பயன்பாடு இருக்குது, ஆட்டோ கார்லேருந்து இருக்குது. இப்போ ஒரு சமிக்கைகளாக அதெல்லாம் முன்னெடுப்புகளாகவும் பார்க்கப்படுகிற சூழலில் இது போதுமானதாக இருக்கா? இன்னும் இதில் விழிப்புணர்வு தேவையா? இன்னும் முன்னெடுப்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கா? அதாங்க ஐக்கிய நாடுகளுடைய இந்த அஜெண்டா இந்த வருஷம் டீப் அண்ட் ரேப்பிடுங்கிறாங்க. இன்னும் ஆழமாக போகணும், இன்னும் துரிதப்படுத்தணுங்கிறாங்க. நம்ம இந்தியா அதிகமாக துரிதம் ஆயிடுச்சு. 2030 டார்கெட்டை நீங்கள் 2028 குறைச்சிட்டா என்ன? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் தயவு பண்ணி. ஏன்னா உலகம் வெப்பங்கிறது கூடிக்கிட்டே போகுது, கடல் மட்டமும் உயருது, கடல் சீற்றமும் உயரமாக இருக்குது, வானமும் கடலும் சேர்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விதமான பேரிடரும் கொண்டு வருது. காப்பாற்றிக்குவோம். அதனால் நீங்கள் இதுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்யக்கூடாது? அதனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சீக்கிரமாக முடிங்க, உமிழ்வு குறைங்க. 2030ங்கிற டார்கெட்டை 2028 வைங்க, 2050ங்கிற டார்கெட்டை 2040 முடிங்க. அப்படிங்கிற ரேப்பிட் அண்ட் டீப்புங்கிறத அந்த உச்சி மாநாட்டில் எதிரொலிக்கும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வர்ற பாதிப்புகள் ஒரு பக்கம், மழை எப்போ பருவமழையிலே போன ரெட் அலர்ட்லாம் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு, எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யலைன்னு சொன்னாங்க. எதிர்பாராத நேரத்தில் கொட்டி தீர்த்துருது. ஒரே நாளில் ஒரு வருஷத்துக்கான மழையெல்லாம் கொட்டி தீர்த்ததெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பாதிப்புகள் ஒரு பக்கம், அதுக்கு வருமுன் காக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அதே சூழலில் வந்தபின் அதை தவிர்க்கணும் அல்லது வந்தபின் காப்பாற்ற வேண்டும். அந்த பேரிடர் மேலாண்மையில் நம்ம எடுத்திருக்கிற முயற்சிகள் அல்லது நம்மள்கிட்ட இருக்கிற முனைப்புகள் சரியாக இருக்கா, இல்லை இன்னும் கூடுதலான வெளிப்போ அல்லது கூடுதலான முன்னெடுப்புகள் தேவையாக இருக்கா? அதாவதுங்க, தன்னை உயர்த்தி கொள்ளுதல், கெப்பாசிட்டி பில்டிங்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனலாக தங்களை உயர்த்தி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்குள்ள அறிஞர்கள், அவர்களுடைய மேலாண்மையாளர்கள், அவர்களுடைய உயர் அலுவலர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து அறிவியல் ரீதியான மேலாண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் இப்போ நீங்கள் வானிலை அறிக்கையில் 128% கூடன்னு சொன்னீங்க மழை பொழிவு. ஆனால் வறட்சி தானே. எனக்கு உள்காடுகள் வந்து நான் 65 நாட்களில் பெய்ய வேண்டிய மழை 10 நாட்களில் பெய்து எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு உபயோகம்.
அது இன்டென்சிவ் ரெயின்ஃபால். இப்போ வந்து நாங்கள் ஒரி பண்ணுறது 1.5% வெப்பம் கூடுதலாக போகும். மழைங்கிறது வந்து தடாலடி மழை, இன்டென்சிவ் ரெயின்ஃபால்ங்கிற தடாலடி மழையால் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வறட்சி, ஆனால் வெளியில் வானிலை அறிக்கை பிரகாரம் வெளியில் உள்ளவங்க என்னென்னா தமிழ்நாட்டில் அதிக மழை, வடகிழக்கு பருவக்காற்றில் அதிக மழைவாங்க. இனிமேலுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அல்லது வடகிழக்கு பருவக்காட்டுங்கிறது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட்னு கொடுத்துருப்பாங்க, திடீர்னு அன்றைக்கி ஆரஞ்சு தேவையில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். வானிலை அறிக்கை 24 மணி நேரம் கொடுத்தாங்க, இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே கழிக்க முடியல. இனிமேலுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு 5 மணி நேரத்துக்கு அதிகமாக உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வானிலையும் கடல் சீற்றமும் மாறிடுச்சு. அவங்க இர்ரெகுலர் ஹேபிட், அவங்களுக்கு வந்து அது தன்மை இழந்துட்டாங்க. நாம் எப்படி உமிழ்வை கொட்டினோமோ அதற்கு அவங்களுடைய இயற்கை தன்மையை இழந்துட்டாங்க. இயற்கை தன்மை இழக்கும் பொழுது அவங்களுடைய அடாவடித்தனம் கூட இருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் வானமண்டலமும் கடலும் சேர்ந்து நம்மை கண்டிப்பாக உதைக்கும். அதற்கு மேலாண்மை தான். இல்லை, இந்த இடத்துல நாம் அதுக்கேற்ற நவீன உபகரணங்கள் இல்லையா கணிக்க முடியாத அளவுக்கு? இல்லை தாக்கம் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு நடக்குதா? தாக்கம் கணிக்க முடியாத அளவுக்கு தாக்கம் இருக்கும். உங்களுக்கு என்னென்னு கேட்டால், நீங்கள் 1000 போட் வச்சுருக்கலாம், ஒரு 5000 ஹெலிகாப்டர் வச்சுருக்கலாம், எல்லாம் உணவு வசதி மருத்துவ வசதி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கலாம். ஆனால் தாக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் ஒரு வாரம் உள்ளே போக முடியாது, வானிலையாகவும் போக முடியாது. காற்றின் வேகம் கூட இருக்கும், சூறாவளி காற்று. தரைமட்டமாக வந்து ஆள் உயரத்துக்கு மேலே தண்ணீர் நிற்கும். அந்த மாதிரி வெள்ளப்பகுதியில் போய் நீங்கள் எப்படி மேலாண்மை செய்வீங்க? அதுக்கு தான் உள்கட்ட அமைப்புகளுக்கு நாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் உள்கட்ட அமைப்புகளுக்கு அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கணும். அந்த ஊர்க்காரங்களுக்கு இப்படி இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் பேரிடர் அது அரசியலை பொறுத்தது. உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லிக்கிறாங்களோ, உள்ளூர் சொல்கிறாங்களோ, இல்லை 10 ஊர் சேர்ந்த கிராமங்கிறாங்களோ, அது அரசியல் அமைப்பு, நமக்கு அது தலையிடவில்லை. ஆனால் உள்கட்ட அமைப்புகளுக்கு அதிகார பகிர்மானம் கொடுத்தே ஆகப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த மேலாண்மை எந்த மேலாண்மையும் ஒத்து வராது. இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து குறிப்பிட்டு வரீங்க, இந்த பேரிடர் மேலாண்மைன்னு என்று வருகின்ற பொழுது அதிகார பரவல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரதை பார்க்க முடியுது. கொஞ்சம் அதை விரிவாக சொல்லுங்கள். என்ன மாதிரி அப்போ வந்து இந்த பேரிடர் மேலாண்மை, அந்த பேரிடர் ஏற்பட்டதுக்கு பிறகு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் என்ன மாதிரி சிக்கல் ஏற்படுது? இப்போ நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் அந்த கருத்து உங்கள்கிட்டேருந்து வருது. அது கொஞ்சம் விரிவாக. நீர் அதிகமான வெள்ள தாக்குதல் வந்த உடனே நம்முடைய இதில் முக்கியமாக வந்து கடலோர மாவட்டங்கள் இருக்குது பாருங்கள். இந்த 14 மாவட்டங்கள்லையும் கடலில் நீர் கடக்கிற அந்த முகத்துவார பகுதியில் உள்ள எப்பயுமே ஒரு 30-40 கிராமங்கள் ஒரு நதியின் முகத்துவாரத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு வார அளவுக்கு கூட நீங்கள் கிட்ட போய் சேர முடியாது. உள்பகுதியில் உள்ள மக்களுக்கும் போய் வெள்ள நிவாரண பணிகளோ எல்லாமே போய் இராணுவமோ மற்ற உள் தளவாடங்களோ செய்திடலாம். ஆனால் முகத்துவாரங்கள் உள்ளதில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். வெள்ளம் வந்து உள்நாட்டு வெள்ளம் போய் அங்கே போய் வெள்ளம் வாங்காது. அந்த இடத்துல அப்போ வெள்ளம் வந்து அப்படியே ரொம்ப நாளைக்கு அதில் தேங்கி நிற்கும். ஆக பெரிய நீர்த்தேக்கம் அதிகமான இடத்துக்கு மக்களை போய் சேர முடியாது. அதனால வந்து உள்நாட்டு அந்த இடத்துல உள்ள மக்கள்லேயே அந்த ஒரு வார காலத்திற்கு உணவோ இல்லை உள்ளே உள்ள ஒரு பிரைவேட் டாக்டர் இருப்பார், அவருக்கு அதிகார பகிர்வு வேணும். அவர் பிரைவேட் வச்சுருக்காரு, மருத்துவமனை வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்க முடியாது. அதை விட்டு பொருளாதார ரீதியாக எந்த சிந்தனையே வரக்கூடாது. அன்றைய அளவுக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும். எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு பகிர்மானம் இருக்கணும். அதை தான் நான் வேண்டுகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கு பருவமழை தொடங்கி நடைபெற்று பெய்து கொண்டு இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா, நிறைய தனியார் வானிலை ஆய்வாளர்களுடைய கணிப்புகளும் நிறைய வர இருக்குது. அதை நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. தனியார் ஆய்வாளர்களுடைய இதை ஊக்குவிக்கவே கூடாது. வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கைங்கிறது இந்திய வானிலை இந்தியாவில் மட்டும் அவங்க சொல்லலை. அந்த அறிக்கையை வச்சு அவங்க நமக்கு கொடுக்கல. உலகளாவிய ஒப்பந்தத்தில் சென்டாய் அக்ரிமெண்ட்னு 2015 ஜப்பான் சென்டாயிலேருந்து பேரிடர்கள் காலங்களில் ஒவ்வொரு சேட்டலைட், ஒவ்வொரு உலக நாடுகள் எல்லாமே வானத்தில் சேட்டலைட் ஓடுது. 20 நாடுகளுக்கு மேலே அதிநவீன தொழில்நுட்ப சேட்டலைட்லாம் போகுது. அவர்கள் எல்லாரும் நம்மளை உத்து கவனித்து, அவங்க பாருங்கள் அந்த ஆந்திராவில் ஒரு ஆபத்து இருக்குது, மத்திய பிரதேசத்தில் ஆபத்து இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்து இருக்குது, பாருங்கள் உடனடியான எல்லாரும் வானிலை அறிக்கை செய்தியில் உடனே நமக்கு பரிமாறுறாங்க. உலக வானிலை அறிக்கை மையமும் நம்மளுடைய இந்திய வானிலை அறிக்கை மையமும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து மக்களுக்கு பயனுறும் வகையில் தான் நமக்கு கணித்து சொல்கிறோம். 100க்கு 100 அக்யூரசி கூட. இதில் வந்து தனியாருடைய ஒரு வானிலை அறிக்கைகள்லாம் எக்காரணம் முடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை அரசு வந்து ஊக்குவிக்கவே கூடாது. அதே நேரத்தில் சார், இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இன்றைக்கு நடைபெற இருக்கிற காலநிலை உச்சி மாநாடு 29 சில முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறாங்க, உலக நாடுகளுக்கு அறிவுறுத்த போகிறாங்க. உங்கள் பார்வையில் இந்த சுற்றுச்சூழல் காலநிலை சார்ந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறதுனால உலக நாடுகள் உடனடியாக என்ன செய்யணும், ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் என்ன செய்யணும் நிறைவாக? உலக நாடுகளும் ஒவ்வொரு நாடும் டிரான்ஸ்பரன்சிங்க, கார்பன் உமிழ் உள்ள டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் இவ்வளவு உமிழ்கிறோம், இதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு சதவீதம் நாங்கள் எரிசக்தி மரபுசாரா எரிசக்தி போயிட்டோம், இன்னும் போக போகிறோம்,
அப்படிங்கிற உறுதி கட்டுமான அமைப்பையும் உறுதியையும் கொடுக்கணும். அடுத்துங்க, வளரும் நாடுகளில் ஒரு கெட்ட ஒரு குணம் உண்டு, மானிட்டரிங்கிறது கிடையாது. ஒரு அதை பார்வையிட்டு ரொம்ப நீண்ட காலத்துக்கு பார்வையிட்டு அதில் வந்து எந்த குற்றமும் இல்லாமல் அந்த எரிசக்தி துறையில் நம்ம மேலாண்மை பண்ண வேண்டும் என்பது டிரான்ஸ்பரன்சி. அந்த வெளிப்படைத்தன்மையை அதிகமாக கொண்டு வரணும். பேரிடர்களுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைக்கணும். ஒவ்வொரு தனி நபரும் பேரிடருக்கு ஒத்துழைக்கணும். பருவகால மாற்றத்தினால் இவர்களை ஒரு எதிர்பாராத நேரங்களில் பெய்கின்ற மழையாக இருக்கட்டும், ஏற்படுகின்ற வறட்சியாக இருக்கட்டும், அதுக்கு காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்குது. அதற்கு காரணம் உலக வெப்பமயமாதல், அதற்கு காரணம் கார்பன் உமிழ்வு. ஒரு தொடர், சங்கிலி தொடராகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதிலே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பங்கு இருக்கு, பொறுப்பு இருக்கு, உலக நாடுகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எங்களோடு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேரலையில் மிகச்சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பொருள் புதிது பகுதியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.